பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக தமிழக அரசின் இரண்டாவது அறிவிப்பிலும் விவசாயிகளுக்கு ஏமாற்றமாக அமைந்துள்ளது. தங்கள் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கொடுங்கள், கடன் தள்ளுபடி வேண்டாம் என்று கூறும் விவசாயி பிரகாஷ், விவசாயம் என்ன கேவலமாக தொழிலா என்று ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார். இந்தியாவிலேயே விவசாயிகளின் கல்லறை என்று அழைக்கக்கூடிய மகாராஷ்டிராவே பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிருச்சு. ஆனா நம்ம அரசு தள்ளுபடி பண்ணலை. அது என்னன்னா, நம்மளுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியே வேணாம். நம்மளுக்கு முழுக்க முழுக்க இதற்கு நிரந்தர தீர்வான எல்லாத்துக்குமே ஆதார விலை, நம்மளுக்கு லாபம்ன்ற ஒன்று வேணும். அவ்வளவுதான். உலகத்திலேயே எல்லா தொழிலும் லாபத்தில் இயங்குது. ஆனா இந்த விவசாயின்ற ஒரே ஒரு தொழில் மட்டும்தான் இப்ப எல்லாமே நட்டத்தில் இயங்குது. அதாவது நம்ம தலையெழுத்து எழுதுன மாதிரி உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்க கூட மிஞ்சாதுன்னு சொல்றான். கணக்கு பார்ப்போம், மிஞ்சணும். மிஞ்சாத தொழில் வேணாம். விவசாயத்தை விட்டு வெளியேறுவாங்க. அப்படிப்பட்ட தொழில் நம்மளுக்கு வேணாம். எல்லாரும் நம்மளை ரொம்ப ஏளனமா பாக்குறாங்க. ஏன்னா நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாது. நம்மளும் அடுத்த தலைமுறை நம்மளால அடுத்த தலைமுறைகள்லாம் ரொம்ப அவனும் இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டான். அவனும் இன்னைக்கு தொழில் பண்ண வரான். ஒரு வெளியில அன்னைக்கெல்லாம் ஒரு தம்பி சொல்றான், என்னன்னே வெளியில வேலைக்கு போனா கூட பொண்ணு கொடுத்துறான், விவசாயம் பார்த்தா மேலே எங்கேயும் பாக்குறாங்க, பொண்ணுன்றதுக்கே இது பண்ண மாட்டான் அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்றான். அப்ப நம்ம தொழில நம்ம தான் தூக்கி பிடிக்கணும். நம்ம விவசாயிடா, நம்ம அப்படி ஒரு கேவலமான தொழிலா பாக்குறோம். அதுல 3 நேரம் சாப்பிட்றதுக்கான தொழிலை தானே பாக்குறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு 3 நேரம் பசிக்கும். ஒரு நேரம் பசி இல்லைன்னா, ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா கேமையான வயிறு கத்த ஆரம்பிச்சிடும், நம்மளை தேட ஆரம்பிச்சிருவான். அப்ப அவனுக்கு 3 நேரம் பசியை நம்ம உழைச்சு அவங்களுக்குலாம் வயிறார சாப்பாடு போடுறதுனாலதான் அவங்களுக்கு நம்மளோட அருமை தெரியல. அப்ப நம்ம அருமை அவங்க உணர்ந்தா மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனை, இங்க கஷ்டங்கள் தீரும். அப்ப இன்னி இருக்க எல்லா விவசாயிகளும் ஒன்று சேருவோம். உங்களால முடியலையா, அடுத்த தலைமுறையான எங்கள்கிட்ட இந்த பிரச்சனையை விடுங்க. இதுக்கான பிரச்சனையை நாங்க ஒரு மாசத்துல நாங்க இதுக்கான பிரச்சனையை நிரந்தர தீர்வு நாங்க பண்ணி தரோம். அதாவது ஃபுல்லாவே எந்த விவசாயியுமே சந்தைக்கு பொருளை உற்பத்தி பண்ண கொண்டு போகவே வேணாம். 1 மாசமும் வயலே கிடக்கட்டும். இதுக்கான நிரந்தர தீர்வு வந்த பின்னாடி தான் நம்ம இது பண்ணுவோம். அப்படி கொண்டு வர நிலைமை வந்தாலுமே, ஒருவேளை வந்தா கூட 100 கிலோ உற்பத்தி பண்ண காய்கறியை 10 கிலோ 20 கிலோ சந்தைக்கு கொண்டு போவோம். 100 கிலோ விற்கிறத விட 2-3 மடங்கு லாபம் கிடைக்கும். அதையாச்சும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்ப விலைவாசிலாம் ஏறட்டும், குண்டக்க ஏறட்டும். அப்பதான் நம்மளுடைய வழி தெரியும். அப்ப அப்படியாச்சும் நம்ம பண்ணி ஒற்றுமை பண்ணி நம்ம அடுத்த தலைமுறையாச்சும் விவசாயின்றான் ஒரு இந்த சமுதாயத்துல மரியாதையோட பொண்ணு தரணும். அவன் உழைச்சுதானே சம்பாதிக்கிறான். அவன் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கல, பெரிய இது பண்ணலையே. அவனை ஏன் இவ்வளவு கேவலமா நடத்துறீங்க? அதனால எங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி வேணாம். எங்களுக்கு நிரந்தர தீர்வான அடுத்த தலைமுறை விவசாயின்னு ஒரு கெத்தா நம்ம பண்ற தொழில நம்ம தான் தூக்கி பிடிக்கணும். நம்மனே கேவலமான தொழிலா பண்றோம். நம்மளே கேவலமா பெற்றுக்கிட்டு விவசாயமா ஒண்ணும்ல, ஐயோ எந்த தொழில என் பிள்ளை பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது.